நீங்க சொன்னதே தாம்மா நானும் சொன்னேன். தெரிஞ்சே ஒரு கந்துவட்டிக்காரன் கூட்டத்துக்கிட்ட தினேஷ மாட்டி விட்டுட்டேன். அதுக்கு பரிகாரமாதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்திருக்கேன். நீ என்ன சொல்ற திவ்யா? தினேஷ் கிட்ட நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி உங்க 2 பேரும் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். நீ ஏமா எங்க கால்ல வேணும்? உங்களோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என் அம்மாவோட ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்க்காக நான் ஒரு அயோக்கிய கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டேன். மேலே உண்மையை மறைச்ச தப்புன்னுதான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிடலான்னு வந்தேன். அழாத திவ்யா, நீ உங்க அம்மாவுக்காகத்தானே பண்ண. எப்போ நீ பண்ண தப்பு உணர்ந்துட்டியோ அப்பவே அந்த தப்பு மன்னிக்கப்பட்டதுமா. நடந்தத கெட்ட கனவா மறந்துடு. என் புள்ளகிட்ட நீ சின்சியரா ஒர்க் பண்ற, அவனுக்கு நிறைய லாபமும் பண்ணி வச்சிருக்க. இனிமே எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம கம்பெனி தொழில முன்னேற வழி பாருமா. அது போதும். ஸ்வாதி, என் அத்தைய சொன்னப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஆரம்பத்துல எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்தது. காரணம், என் வாழ்க்கையில பொருளாதார ஒரு பிரச்சனையே இல்ல. ஆனா உன் நிலைமையில இருக்கிற ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தது சகஜம்தான். அதுக்கு பதிலாதான் இப்ப நீயே கந்துவட்டிக்காரன் கடன் அடைக்க சொல்லிட்டியே. அப்புறம் என்ன? இல்ல ஸ்வாதி, என் வேலை முடிஞ்சிருச்சு. இனிமே என்னால தினேஷ் முகத்தை பார்க்க முடியாது. என் அம்மாவை நீங்க காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. அவங்கள கூட்டிக்கிட்டு நான் எங்கேயாவது வெளியூர் போயிடுறேன். தப்பு திவ்யா. இப்பதான் உன் ஒத்தாசை என் புருஷனுக்கு தேவை. மன்னிப்பு கேட்டுட்டாலே நீ மனுஷிதான். அப்ப எந்த அன்பு உன் மேல இருந்துச்சோ அதே அன்புதான் இப்போ உன் மேல இருக்கு. நீ போக கூடாது. Hi. May I come in? Yes, come in. Thank you. வா. என்ன வெயில், என்ன வெயில். ஏமா, உங்க ஊர்ல இவ்வளவு வெயில் அடிக்குது, காசில இவ்வளவு வெயில் எல்லாம் இல்லையா? ஏசி சரியா ஒர்க் பண்ணல போல இருக்கு. சரி, உங்க பியூனை கூப்பிட்டு ஒரு நன்னாரி சர்பத்து கொண்டு வர சொல்லு. ஆமா, காசிக்கு போனியே, அங்க கங்கையில முழுகல? நான் முழுகி போயிருந்தா நீ சொல்ற வதந்தியை பரப்புறதுக்கு இங்க வேற யாரு இருக்கா? சரி சரி, ரொம்ப தான் அழட்டிக்காத. இந்தா உன் வாய் பேச்சுக்கு சம்பளம். அன்னபூர்ணி தாயே அபிராமி, என்னோட கஷ்டம் எல்லாம் உனக்கு மட்டும்தாமா தெரியுது. நீ கஷ்டப்பட்டது பத்தாது. நீ வீட்ல வந்து சொன்ன விஷயத்த ஊரு பூரா நீ போய் சொல்லணும். 4 பேர் பேசுறது கேட்டு அந்த குடும்பமே கூனி குறுக்கணும். அதுக்கு தானம்மா நான் வந்திருக்கேன். இந்த பாரு, நீ கஷ்டப்படுறதுக்கெல்லாம் அப்பப்போ காசும் வீடு தேடி வரும். நீ அடிக்கடி இங்க வராத.
உனக்கும் எனக்கும் கான்டாக்ட் வெறும் போன்ல தான் இருக்கணும். புரியுதா? அபிராமி, நீ கஞ்சாட காட்டினாலே நான் புரிஞ்சுப்பேன். அப்புறம் நீ இவ்வளவு தூரம் சொல்லி எனக்கு புரியாம போயிடுமா? ஆனா இது ஒரு விஷயம் பாரு, நான் எதுக்கு இங்க வந்தேன் தெரியுமா? உன்னை இந்த எம்டி சீட்ல பாக்குறதுக்கு தான். ஆஹா, அப்பேற்பட்ட ஆர்கேவியே வீட்டுல மடக்கி போட்டுட்டியே. நீ கைகாரிதான், கைகாரிதான். ஆண்டாள், அதிகமா பேசினா அபிராமிக்கு பிடிக்காது. நான் நினைக்கிறது மட்டும்தான் நீ செய்யணும். நீ நினைக்கிறதெல்லாம் இங்க பேசக்கூடாது. புரியுது புரியுது. அந்த மதன் சாந்தி விவகாரம் தானே, அதை நான் பாத்துக்கிறேன், நீ விடு. நான் வரட்டா? வராத ஓ. அபிராமி, ஏசி கூலிங் கம்மியா இருக்கு, புது ஏசி வாங்கிக்கியா? போறியா? ஹலோ, விருதம் பாக்கமா? இதோ வந்துகிட்டே இருக்கேன், இதோ வரேன். கமின். வாங்க வாங்க. வணக்கம் தம்பி. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உட்காருங்க. ஆமாங்க தம்பி, திவ்யாமணி கூட போன் பண்ணி சொல்லுச்சு. ஆமா, நான் தான் வர சொன்னேன். அவங்க வரது கொஞ்சம் லேட் ஆகும், அதுக்குள்ள நம்ம கணக்கெல்லாம் பாத்துடலாம். இந்தாங்க, இதுல 15 lakhs இருக்கு, வட்டி அசலும் சேர்த்து வச்சிருக்கேன், எண்ணி பாத்துங்க. இல்லைங்க தம்பி, உங்க மேல நம்பிக்கை இல்லாமீங்களா? மனுஷன் இருந்தா நாக்கு சுத்தம் வேணும், அது உங்களுக்கு இருக்குதுங்க தம்பி. நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. இந்தாங்க, பணத்தை எடுத்துக்கங்க. இந்திரா சிவகுமார் வச்சிடுறா. சரிங்க. மாரிப்பா, அது யாரும் அந்த ரெசிப்ட் எழுதி கொடுத்துடலாம். இருங்க இருங்க, ரெசிப்ட் எதுக்கு? நான் எழுதி கொடுத்த அந்த பாண்ட் பேப்பரையும் பிளாங்க் செக்கையும் திருப்பி கொடுத்துருங்க, அது போதும். அட என்ன தம்பி, கடன் பூரா அடிச்சா தானே டாக்குமெண்ட் தருவாங்க. மீதி பணத்தையும் கொடுக்கறேன்னா சொல்லுங்க, டாக்குமெண்ட் தர. என்ன பேசுறீங்க? அதான் அசலும் வட்டியும் சேர்த்து கொடுத்துட்டேன்ல, மீதி பணங்கிறீங்க என்ன? என்ன தம்பி படிச்சீங்க நீங்க? 45 லட்சம் ரூபாய் கையில வாங்கிட்டு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா கணக்கு நேராய் போயிருமாக்க. என்னங்க விளையாடுறீங்களா? ஆட நானேனப்ப உங்ககிட்ட விளையாடுறேன். நீ கை நீட்டு எங்கிட்ட பணம் வாங்கலையும் தெரியல, வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுக்கலையும் தெரியல. நீ கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிற வெத்து பேப்பர்ல நான் எத்தனை 45 லட்சம் வேணாலும் எழுதலாம். ஆனா நான் அப்படி எழுத மாட்டேன் சாமி, நான் ரொம்ப நாணயஸ்தான். அட நீ வாங்கின அந்த 45 லட்சம் ரூபாய் மாத்திரம் கூட வட்டி முன்ன பிள்ளைங்க கூடி பாத்துக்கலாம் மாதிரிப்பா. நீ பெரிய இடத்து மருமக, உங்களோட தகராறு வேண்டாமேன்னு பாக்குறேன். என்னங்க ஃப்ராடா? நான் உடனே போலீஸ் கிட்ட போவேன். என்னது போலீஸா? இந்த மிரட்டி மீன் பிடிக்கிற வேலையில வேண்டாம் சாமி. நீ கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிற பிளாங்க் செக்கு பிளாங்க் பேப்பர் எல்லாம் எங்கிட்ட இருக்கு சாமி. என்ற இஷ்டத்துக்கு நொப்பங்க நான் அமௌண்ட் எழுதிக்கிறேன். நீ உன்ற வீடு தோட்டத்துக்கு எல்லாம் வித்து கடன் அடிச்சுட்டு முக்காடை போட்டு போறியா சாமி? திவ்யா வரட்டும், அப்புறமா பேசுவோம். ஆட திவ்யா வரமாட்டாயா? ஏன்? ஏன்னா நாங்க அனுப்புன ஆள் தான் அவ. என்னது? திவ்யா உங்களா? ஆமாயா, திவ்யா எங்கால் தான். நீ மாசமான திவ்யாவுக்கு சம்பளம் தான் கொடுக்குற, நாங்க அதுக்கு மேல கிம்பளம் கொடுக்கறோம் தெரியுமா? உன்னை, உன் பிசினஸ, உன் குடும்பத்தை சின்ன பின்னமாக்கி அழிக்கிறதுக்கு நான் அனுப்புன ஆளுதான் திவ்யா. முடிஞ்சா நீ அவளை புடி, இல்லைன்னா மொத்த பணத்தையும் கொடுத்துட்டு டாக்குமெண்ட் வாங்கிட்டு போ. இது வரப்போ மிரட்டுற வேலை, இந்த உருட்டுற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத, என்ன புரிஞ்சுதா? திவ்யா இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டியே, உன்னை சும்மா விட மாட்டேன். அம்மா அம்மா, என்னம்மா? இப்பதாம்மா என் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் இறங்கின மாதிரி நிம்மதியா இருக்கு. என்னம்மா சொல்ற? அம்மா, ஸ்வாதி கிட்டயும் அவங்க மாமியார் கிட்டயும் மனச திறந்து நான் பண்ண தப்பெல்லாம் சொல்லி பாவ மன்னிப்பு கேட்டேன். அவங்களும் பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சிட்டாங்க. அவங்க
என்ன மன்னிச்சது மட்டும் இல்லம்மா, தினேஷை விட்டு நான் விலகுறேன்னு சொல்லியும் கூட அவங்க என்ன போக விடல. ரொம்ப சந்தோஷம்மா. அந்த தினேஷ் கூட உன்னை போக போக புரிஞ்சுக்குவார் பாரு. போக போக எங்க, அதான் எல்லாம் இப்பவே புரிஞ்சு போச்சே. தினேஷ், ஏய் பேசாதரி. உன்னை நம்பினதுக்கு நீ செஞ்ச நல்ல காரியம் அது. நீ தூங்கும் போது கழுத்து நெரிச்சு கொல்லப்பட்ட கூட்டத்தை சேர்ந்தவடி. என்னது, என்னாச்சுங்க? ஏய் உங்களுக்கு ஒரு வேலை இல்ல? இது எங்க பிரச்சனை, நாங்க போய் தீர்த்துக்கிறோம். போங்க, போய் வேலையை பாருங்க. வந்துட வேண்டியது. ச்சே. தினேஷ் உள்ள போய் பேசிக்கலாம் ப்ளீஸ். வாங்க தினேஷ். தம்பி, தம்பி. தினேஷ், நான் சொல்றத கொஞ்சம் கேட்ட வரைக்கும் போதும். பாவத்திலே மிகப்பெரிய பாவம் நம்பிக்கை துரோகம். அதுல நீ பண்ண பாவம் எவன் சொல்லியோ எனக்கு தெரிய வருது. இனிமே நீ சொல்றதை நான் கேட்க தயாரா இல்ல. தினேஷ் ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கோவப்படாம பொறுமையா கேளுங்க. அந்த கந்துவட்டிக்கார ஆளாதான் நான் உங்க ஆபீஸ்க்கு வந்தேன். ஆனா உங்களோடையும் உங்க குடும்பத்தோடையும் பழகினதுக்கு அப்புறம் நான் என்ன மாத்திக்கிட்டேன். உங்களுக்கு லாபம் வர்ற அளவுக்கு நான் உண்மையா உழைச்சேன். இப்பதான் அந்த கடனை கூட அடிச்சிட்டேனே தினேஷ். எங்க அடைச்ச? எவ்வளவு வெத்து பேப்பர்ல நான் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கேன். அதை யார் திருப்பி வாங்குறது? இத பார், என்ன நாசம் பண்ண வந்திருக்கியே. யார் நீ? யார் சொல்லி வந்திருக்க? இன்னும் என்னெல்லாம் பிளான் வச்சிருக்க சொல்லு. தினேஷ் ப்ளீஸ் சத்தம் போடாதீங்க. அக்கம் பக்கத்துல எல்லாம் கேக்குறாங்க. கேட்கட்டும், பார்க்கட்டும். உன் வேஷம் களையட்டும். என்ன நல்ல மாதிரி நடிக்கலான்னு பாக்குறியா? அவனோட கையால இருந்துட்டு என் குடும்பத்தையே தெருவுக்கு கொண்டு வர பாக்குறியடி. உன்னெல்லாம் கொலை பண்ணணும், கொலை பண்ணணும். தம்பி, அப்பதான் என் ஆத்திரம் அடங்கும். தம்பி, உங்களை கையெடுத்து கும்பிடுற. என் மகள் அப்படி சொல்லாதீங்க. பேசாதீங்கம்மா. இப்படி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு நீங்க வெக்க பண்ணணும். தினேஷ் ப்ளீஸ், எங்க அம்மா ஒண்ணும் சொல்லாதீங்க. சொன்னா சொன்னா என்ன பண்ணுவ? எனக்கு துரோகம் நினைச்ச ஒன்னையும் உன் குடும்பத்தையும் அழிச்சா கூட தப்பு இல்ல. உன்ன ஐயோ, கழுத்தை வச்சு கொலை பண்ணுண்டி. தம்பி, என் மகளை விட்டுருங்க. சீ. சீ, என்ன வேடிக்கை பாக்குறீங்க? உங்களுக்கு மான ரோஷம் சூடு சொல்லல. இந்த மாதிரி கேடுகட்ட குடும்பத்தை இங்க இருக்க அலோ பண்றீங்களே, முதல்ல அதை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்கயா. சீ. எல்லாம் விதி. இல்லம்மா, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கந்துவட்டிக்காரன் தான். அவங்க வழியிலேயே போய் பழி வாங்குறேன். திவ்யா, 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 நான் சொல்றத கேளுமா. திவ்யா போகாதம்மா. திவ்யா போகாதம்மா. சொன்ன கேளுமா. திவ்யா, இங்க பாருமா. அம்மா சொல்றத கேளுமா. போகாதம்மா. ஐயோ,
தினேஷ் கிட்ட இதெல்லாம் ஒப்படைச்சிடணும். ஆமா இதேதான். என்ன என்னாச்சு? அண்ணே, திவ்யா ஆட்டோல தப்பிச்சு போயிட்டானா? தப்பிச்சு போயிட்டாளா? ஹலோ அண்ணே, மாரியப்பன் பேசுறேண்ணே. சொல்லுப்பா மாறிப்பா. திவ்யா நம்ம ஆபீஸ்ல இருந்து தினேஷோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டானே. அப்படியா? அட ஓடுனா ஓட்டுமாப்பா. அவ எவ்வளவு தூரம்டா மாறிப்பா ஓடிடுவா. அவ வீட்டுக்கு தாண்ட ஓடுவா. நீ என்ன பண்ற மாறிப்பா? நான் மாலையில கூப்பிட்டு இருட்டு கட்டின பின்னாடி வீட்டுக்கு போ. வர நல்ல பழம 4 பேசி பாரு, தராளான்னு பாரு. அப்படி இல்லைன்னா பழங்கு 4 அப்பே வாயில வாங்கிட்டு வா. அக்கம் பக்கத்துக்கு தெரியாம பண்றோம். ராமத்தை சுப்பாத்தான்னு ஊரை கூட்டிடுவா. கொஞ்சம் போர்ஸா பண்ணாம நைஸ் கிண்டு நாராயணாட்ட வாங்கிட்டு வாடாப்பா. ஓகேண்ணா. சரிடா மாறி போ.